வணக்கம் மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். கடந்த ஒரு வாரமா பிக் பாஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 3 மாசம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யார் வந்திருக்கா அப்படின்றத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாரையுமே உள்ள அமிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிரச்சனையா பிக் பாஸ் அங்க ஒரு ஆப்பு வச்சது எதுல அப்படின்னா அந்த தண்ணியில தான். ஸோ ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா கெமி வந்து நான் எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிரச்சனையில தான் ஆரம்பிச்சாங்க. சரி, அது அப்படியே ஆரம்பிச்சது அடுத்து எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராய் அவர்களும் வந்து திவாகர் அவர்களும் வந்துட்டு கொரட்டை விட்டது யாரு பெருசு அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நானும் வந்து இந்த வடிவேல் சொல்லுவார்ல, அடிச்சு காட்டு யாரு பெருசுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டது இருந்தது. கண்ணா பின்னான்னு இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரும் அவருடைய வார்த்தைகள் கொட்டி தள்ளிட்டு இருந்தாரு. சரி, அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், அடுத்து வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும். சரி, இவங்க பிக் பாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல வேலை செய்ய போனாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கல, சொன்ன விதம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கோவத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க விஜய் பாருவும் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டாரும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரம்யாவை அவர் ஒரு வார்த்தை பேச சொல்லி திட்ட, அதுக்கு அவங்களும் எகிரிட்டு வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே என்னடா ஃபர்ஸ்ட் வந்த ஒரு நாள்ல இவ்வளவு ஹைப்பை கூட்டுறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷா உள்ள வந்தாங்க. அவங்க விஜய் பார்வை ஒன்று சொல்ல, விஜய் பார்வை வழக்கமாக நான் இப்படி தட்டுவேன் அப்படி தட்டுவேன் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்ல, என்னங்க இது உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க கரெக்டா பண்ணுமா இல்லையா, அதை விட்டுட்டு அவங்க கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் பாக்குற வியூவர்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சமாதானமா பேச போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க பாத்ரூம்ல போய் விஜய் பார்வும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறது எப்படி தெரியுமா இருந்துச்சு, தில்லு இருந்தா நீ சொல்ல, நீ சொல்லு நீ சொல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் எகிரதான் ஆரம்பிச்சாங்களே தாண்டி அந்த பேச்சு சமாதானத்துக்கே வரல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமா கூப்பிட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு டாஸ்க் லெட்டரை படிக்க சொல்லுவாரு. அவர் அதுக்கு மேல ஒரு ஃபன் பண்ணாரு. ஏன்னா டாஸ்க் லெட்டர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டரை நீங்க தான் வச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, ஏதோ ஒரு அவார்டு வாங்கி எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுப்பா சொல்லு அப்படின்ற அளவுக்கு அவர் பேசினது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த டாஸ்க் எல்லாம் போச்சு. அதுல வந்து நிறைய பேரை பிளேம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கம்ருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. சரி, நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ எப்படி என்ன சொல்லலாம், நான் வேலையே செய்யல நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா டப்புன்னு 2 பேரும் கையை கொடுத்து சேர்ந்துக்கிட்டாங்க. என்னடா அது முடிகிற பிரச்சனை முடிய மாட்டேங்குது, முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனை முடியுதே அப்படின்ற அளவுக்கு எல்லா வியூவர்ஸ்க்குமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சு ஒரு வழியா வரும்போது தண்ணி ஆஃப் பண்ணல, தண்ணிக்கு தூங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையா அங்கங்க கிளப்பிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவுல விஜய் பாரு அந்த ட்ரெஸ் துவைக்கிற டாஸ்க் வந்துச்சுல, ஸோ அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை எடுக்காமையே தண்ணி பிடிக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து எந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சி பரண்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்ற முடியுமோ அந்த வேலையை அவங்க ரொம்பவே சிறப்பா செஞ்சாங்க. அதுக்கு எரிச்சு பாருங்க விஜய் பாருக்கு ஒரு காண்டு. ஸோ அந்த காண்டை வந்து அவங்க விடவே இல்லை. அதுக்கப்புறமும் அவங்க வந்து ரொம்பவே வந்து அந்த ஹேட்ரடை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய இடத்துல கெமி வந்து அமைதியா இருந்தாலுமே இவங்க வந்து அந்த டாஸ்க்கு அதில் முடிஞ்சு போச்சு அப்படின்றத அவங்களால விடவே முடியல. கடைசி வரைக்கும் அவங்களை எப்படிலாம் இரிட்டேட் பண்ண முடியும், எப்படிலாம் வந்து அவங்களை டீஸ் பண்ண முடியும் அப்படின்ற வேலையை ரொம்பவே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே ரொம்பவே காண்டாவே இருந்துச்சு. அடுத்து நந்தினி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டு அவங்க உடஞ்சி அழ ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சீண்டல்களும் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தா பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. பண்ணது யாரோ ஒருத்தர், இவங்க எதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்னடா அது இவங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படிங்கும்போது அதில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, கலையரசனை அவங்க தான் நாமினேட்டே பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அப்போ ஒரு ஒன்று பண்ணாங்கல்ல, அதை பத்தி நான் சொல்லவே மாட்டேன், நீங்களே பார்த்து காண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எதுக்குமா நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ தலையுமே அவங்க ரொம்ப வெறுப்பேத்திட்டு நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா நான் நந்தினியை வந்து அப்படியே சமாதானப்படுத்த போறேன், அவங்களுக்கு ஆறுதலா இருக்க போறேன் அப்படின்ற அளவுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனாலும் அதே மாதிரி நந்தினியும் அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்ல வெளியில போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலேபரமா போயிட்டு இருக்கும்போது பாத்திரத்தை கழுவல, ஒழுங்கா வேலை செய்யல, ஆனா கொடுத்த டாஸ்கையும் பண்ணல. ஆனா ஆக மொத்தத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா
நிறைய பேர் சோஷியல் மீடியால சொன்ன ஒரு விஷயம், 8 சீசன்ஸை அவங்க நல்லா பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போடணும், எல்லாத்துக்கும் நம்ம கண்டென்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரெடியா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியால எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க விஜய் சேதுபதி அப்படின்றது இந்த வீக்கெண்ட்ல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவர்களும் வந்து இந்த டைம் பார்த்தா எல்லாத்தையுமே பேசுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை பத்தி கூட அவர் பேசவே இல்லை. இந்த தண்ணி பிரச்சனையை மட்டும் கேட்டாங்க. ஏன் தண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணல, ஏன் அது டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணல, நீங்கள் அந்த இன்சார்ஜாக அவங்க இருந்தாலுமே நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்ல அடுத்த நாளாவது அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ யாரை வந்து அதிகமாக ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பார்வை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து டப்பு டப்புன்னு ஆக்ஷன் கட் சொல்கிறாங்கல்ல, அந்த டாஸ்கில் வந்துட்டு எல்லாரும் பாரு பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே காண்டாயிட்டாங்க. என்னடா அது மக்கள் எல்லாருக்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெளியில போல்டா கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு உள்ள போய் ஏன்டா அப்படி சிக்க வச்சிங்க அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி தான் வியூவர்ஸ் எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது இருந்தது. ஸோ அவங்களும் வந்துட்டு திவாகரனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க, அழுதுட்டே ஃபீல் பண்றாங்க. அந்த நேரத்தில் அவர் சாப்பிட்டுக்கிட்டே அதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சண்டே எபிசோட்ல பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க, சண்டை போடுறது மட்டும் கிடையாது, நீங்க இந்த வீட்டை வந்து உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்கள ரொம்ப அப்படியே மோட்டிவேஷனலா அப்படியே எமோஷ்னலா வந்துட்டு நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாரு வெளியில போவா அப்படின்னு சொல்லி நாமினேஷன்ல இருக்கிற எல்லாரையும் வச்சு பார்க்கும்போது ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேரோட எஸ் இல்லை யார் இருந்தது அப்படின்னா அப்சரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து வெளியில போனாங்க. அவர் வந்து என்ன நினைச்சிட்டு அவர் உள்ள வந்தார் அப்படின்னா, நான் உள்ள இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்து நான் மாத்த போறேன், நான் வேற மாதிரி அவங்களை யோசிக்க வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் உள்ள வந்தாரு. பட் வந்து நாங்க எப்படி கேட்போம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் எங்களுக்கு தெரியுங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாரும் ஸ்டாப் அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பிரவீன் காந்தி அவர்கள் வந்து வெளியில போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்பயும் அவர் சும்மா போனாரா? விஜய் சேதுபதி வந்து எவ்வளவோ அவரை ஸ்டாப் பண்ண பார்த்தோம், அவர் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் மாதிரி நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு டைலாக்லாம் பேசிட்டு தயவு செஞ்சு நீங்க வெளில போங்க சார், நான் இவரை அமுச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்ற அளவுக்கு வந்து அவர் அங்க பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாரு. பட் பெரிய மனுஷன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் அவர் பண்ணது அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு எபிசோடும் முடிஞ்சது. ஸோ சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த வீக் போறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, யாருக்கு வந்துட்டு அதிகமாக ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை தான் சொன்னாங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு என்னடா அது அதுக்குள்ளே பிக் பாஸ் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அவரை வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருக்காரு, எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டேயும் சண்டை போட்ட ஒரே ஆள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிம்பம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நடிக்க சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து அவர் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் பண்ணி எல்லாருக்குமே அந்த நடிப்பை சொல்லி கொடுத்து அந்த ஒரு நடிப்பு வாங்கின அந்த திறமையை பார்த்து எல்லாருமே மெல்ட் ஆயிட்டாங்க அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாமே. ஸோ அதோட ஒரு பின் விளைவாக தான் இந்த ஒரு சண்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் சொன்னது வந்துட்டு நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டாரை தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் அங்கங்க கம்மி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதே ரொம்ப நாசுக்கா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கும்போது விஜய் பாரு அவர்களை தான் சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் பாரு அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும் போதுமே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பயங்கரமாக மாறிச்சு. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் காமிச்சாங்க. பட் அதையுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பயங்கரமாக கண்டிச்சிருந்தாரு. அடுத்து பார்த்தா கலையரசன் அவர்களுடைய இமேஜ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவரை பற்றி நிறைய பிம்பங்கள் இருந்துச்சு. இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களும் அவர் மேலே இருந்தது. இல்லைனா இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் ரொம்ப அமைதியா இருந்தாரு. என்னடா அது இவர் இவ்வளவு அமைதியா இருக்காரு, இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, ஃபர்ஸ்ட் வெளில போறது இவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு காட்டின விஷயங்கள் தாண்டி அங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவர் நாட்டுப்புற கலைஞர்கள் பத்தி அந்த மாதிரி நிறைய நான் பேசியிருக்கேன் அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணாரு. நான் வந்து 1330 திருக்குறளையும் அப்படியே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவரை சொல்லுப்பா அப்படின்னு இவரு சொல்ல அவர் தடுமாறி ஒரு 8
8-9 குரலில் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கும் வந்து பாராட்டுக்களை வாங்கினாரு. எல்லாருமே வந்து பெருமையாக அவரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா எஃப்ஜே பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில் கையாக இருக்காரு. ஸோ ரொம்ப யங்காக இருக்கிறாரு, நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவருமே வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட நிறைய இடத்துல கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. என்னப்பா கடுகு சிறுத்தா தாங்காத அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அங்கங்கே மக்களை அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களையும் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய வந்து அங்கே கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஓகே இவர் வந்து வின்னர் ஆவாரு அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து சபரியா அவங்க கூட்டு போனாங்க. ஆனால் சில பேருக்கு சபரி வந்து நடிக்கிறாரு, சில இடத்துல ஓவர் ஹைப் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட ஆக்ஷன்ஸ்ல இல்லை இவர் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்றத வந்து அவரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த பிரவீன் ராய் அப்படின்ற ஒருத்தரும் வந்து அவருடைய வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு டைம்லலாம் வந்துட்டு சாப்பாடை ஒழுங்காக கவனிக்கல, உப்பு அதிகமாக போட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்துட்டு அவங்க கனியக்கா சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, யார் வேணா கேள்வி கேட்கலாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கவே மாட்டாரு. அது எப்படி நீ என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் எகிரிட்டு போவார். ஸோ அவருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஆதிரை அவர்களையும் கண்டிப்பாக சொன்னோம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப சீக்கிரம் கெஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி அதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்து ஆதிரை அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் போட்ட அந்த டாஸ்கில் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்தில் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே நான் அதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து இல்லை இது பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணாத, நீ மாஸ்க் போடு, பிக் பாஸே அவனுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் சொன்னப்ப அவங்க கேட்கவே இல்லை. அது எப்படி அவனுக்கு வந்து துஷருக்கு மட்டும் வந்து அந்த கொடுக்கலாம், அதை வந்து வெறும் வாயை மட்டும் தானே க்ளோஸ் பண்ணியிருந்தான், நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிக் பாஸ் மேலேயே தப்பு சொல்ல போக அதையுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிடையாது, அதை எடுத்ததுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதை தான் அவர் பண்ணாரு, அதுக்கான ரிசல்ட் தான் அவருக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தலைவர் போஸ்டிங் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஹைப்பையே இந்த ஒரு எபிசோட் சீசன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். தனியாக ரூம் கொடுக்குறாங்க, தனியாக நிறைய வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு சீசன்லாம் வந்து ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக படுக்க வச்சுருந்தாங்க, தனித்தனி ரூம்ஸ் இருந்தது. பட் இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து பிக் பாஸ் ஹோமு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் டாஸ்க் வரப்போகுது, அதில் இவங்க எப்படியெல்லாம் அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்றத ரொம்ப ஆர்வமாகவே வந்து தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீக் என்னெல்லாம் அவங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிக் பாஸில் நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி இன்னும் என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷலில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.